வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 73வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்ஸாமுக்கான டேட்டு நெருங்க ஒரு மாதிரியான பயம் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ, இன்னும் இந்த டாபிக் படிக்கலையே, இதை படிக்கலையே, இந்த சப்ஜெக்ட் படிக்க வேண்டியது இருக்குது, இன்னும் இவ்வளோண்டு பேலன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம். அதுக்கெலாம் எதுவுமே பயப்படாதீங்க. இன்னும் சில நேரம் என்ன பயம் இருக்கும் அப்படின்னா, படித்தது ஞாபகம் வர மாட்டேங்குது, இந்த டாப்பிக்லாம் படித்தோம் ஆனால் ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணும்போது அதை பற்றி எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான பயம்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் படிக்கிற எல்லாமே நிச்சயமாக எக்ஸாமில் ஞாபகம் வரும். அந்த நம்பிக்கையோடு படிங்க. இப்போ ஞாபகம் வரல அப்படிங்கிறதுக்காக கவலைப்படாதீங்க. ஆனால் எந்த விஷயம் படிச்சிங்கனாலும், எந்த சப்ஜெக்ட் படிச்சிங்கனாலும் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு படிங்க. அதுதான் உங்களுக்கு எக்ஸாமில் யூஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, வாங்க நேற்றுக்கு சொன்ன கேள்விகளுக்கான விடைகளை பார்க்கலாம். ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு 25 சென்டிமீட்டர் அதிகரிக்கப்பட்டால் அதன் புறப்பரப்பு எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கும்? நம்ம இதை ஏற்கனவே இந்த புறப்பரப்பு கனளவுக்கான வீடியோஸ் போட்டிருக்கோம். அதில் இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். அதை பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஏ ஸ்கொயர்னு எடுத்துப்போம். கரெக்டாக? புறப்பரப்பு ஆக்சுவலாக 6a ஸ்கொயர்னு வந்துடும். 6 எடுக்க மாட்டோம், ஏன்றதெல்லாம் அங்கே சொல்லியிருக்கோம். ஏவோட வேல்யூ 10, ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 100. அவங்க தான் 10ன்னு சொல்லலையே சார், ஏன் 10ன்னு எடுத்துக்கணும்னா திருமணம் அதே தான் சொல்கிறேன். ஏற்கனவே இதுக்கான 2 வீடியோ நம்ம போட்டிருக்கோம், ஃபுல்லாக இதை பற்றின பேசிக்கை சொல்லி. அந்த வீடியோ லிங்க் வேணால் நான் கீழே தரேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடியா புரிஞ்சிடும். எத்தனை சதவீதம் அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 25%. 10ல் 10%னா 1, 20%னா 2, 25%னா 2.5. அப்போ அதிகரிக்குதுன்றதால 10 கூட 2 ஆட் பண்ணோன்னா 12.5. 12.5 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 156.25. இதை எப்படி சார் இவ்வளோ வேகமாக சொல்கிறீங்க அப்படின்னா, அதுக்கும் நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள். 5ன் முடிகிற நம்பரை எப்படி ஸ்கொயர் பண்ணுறதுன்னு. அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி தான். அப்போ 100ன்னு இருந்தது 156.25 ஆயிருக்கு. அப்போ எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 56.25%. ஆப்ஷன் டி. ஓகேவா? கேள்வி எண் 362. 36 பேர் ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பர் எனில் 27 பேர் அதே வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? 36 பேர் 18 நாளில் முடிக்கிறாங்க. இப்படி இருந்துச்சுன்னா 27 பேர் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறது தான் கொஷின். இப்போ இதில் பாருங்கள், 29 18, 39 27, 1 3 3, 12 3 36, 12 2 பெருக்கிறேன், 12 2 24. ஸோ எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னா 24 நாட்கள். ஆப்ஷன் டி. கேள்வி எண் 363. ரூபாய் 1820க்கு மார்ச் 9, 2003 முதல் மே 21, 2003 வரை 7.5% தனி வட்டி விதத்தில் கிடைக்கும் வட்டி தொகை. இங்கே பாருங்கள், பி தெரிஞ்சிடுச்சு, அசல் வந்து 1820, ஆர் தெரிஞ்சிடுச்சு 7.5%, 7 2 14, 14 1 15/2ன்னு போட்டுக்கலாம். ஆறும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்னுடைய வேல்யூ வரும்போது பாருங்கள், டேஸ் இங்கேருந்து இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்படி இருந்துச்சுன்னா மொத்தம் நடுவில் எத்தனை டேஸ் வருதுன்னு பார்க்கணும். மார்ச் மாதம் மொத்தம் 31 நாள். அப்போ 31ல் அவங்க 9 சொல்லியிருக்காங்க. 31ல் 9 போயிடுச்சு அப்படின்னா 22. நடுவில் ஏப்ரல் மாதம் இருக்குது. ஏப்ரல் மாதம் மொத்தம் 30 நாள். மே எது வரைக்கும் சொல்லியிருக்காங்கன்னா 21 வரைக்கும். அப்போ இதை சேர்த்தோம் அப்படின்னா 73. எப்போவுமே எண் வரும்போது இயர்ஸில் தான் வரணும், ஆண்டுகளில். ஆனால் இங்கே 73 நாள் வருது. அப்போ இந்த நாள் நம்ம என்னவா மாற்றணும்னா வருஷமாக மாற்றணும். எப்படி வருஷமாக மாற்றலாம்? ஒரு வருஷத்துக்கு மொத்தம் 365 நாளுங்கிறதால 365 வகுக்கிறோம். 73, I73, 365. ரொம்பலாம் சிரமப்பட வேண்டாம். இந்த 3 வச்சு யோசிக்கலாம். 1 3 3, இங்கே I3 15. அப்படி யோசிச்சிங்கனாலே போதும். அப்போ பாருங்கள், ஐக்கான ஃபார்முலா PNR/100. இதில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் பண்ண முடியும். பியோட வேல்யூ 1820, என்னோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோன்னா 1/5, ஆரோட வேல்யூ 15/2/100. பாருங்கள், ஒரு 0 0 கேன்சல் ஆகிடும். அடுத்ததாக 1 2 2, 9 2 18, 1 2 2, 1 5 5, 3 5 15. வேறு எதுவும் கேன்சல் ஆகாது. 91 3 பெருக்கணும் அப்படின்னா 273/10. பையில் 10 இருந்தால் புள்ளி ஒரு ஸ்தானம் தள்ளி வரும். அப்போ 27.3. ஆப்ஷன் பி தான் இந்த கேள்விக்கு உண்டான சரியான விடை. சரியா? 364. கீழ்கண்ட பட்டை விளக்கப்படமானது ஒவ்வொரு ஆண்டும் விற்பனையான ஒரு பொருளின் எண்ணிக்கையை குறிக்கிறது. ஒரு பட்டை விளக்கப்படம் கொடுத்துருக்காங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, 1979 இருந்ததை விட 80ல் எவ்வளோ சதவீத விற்பனை அதிகமாக இருக்குன்ட்டு. பாருங்கள், 79ல் எவ்வளோ பொருள் விற்றுருக்குன்னா 320. அப்போ 320. 1980ல் 400 பொருள். அவங்க எவ்வளவு சதவீதம் அதிகமாக விற்றுருக்குன்னு கேட்குறாங்க. இங்கே 320, இங்கே 400. எவ்வளோ அதிகமாக இருக்குது? 80 அதிகமாக இருக்குது. அதனால் 80. சதவீதம் எவ்வளோன்னு கேட்டதால் இன்ட்டு 100. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, சதவீதம்னாலே இன்ட்டு போட்டு 100 போட்டுக்கலாம். 0 0 கேன்சல் ஆகிடும். 4 8 8, 5 8 80, 4 8 32, 2 4, I 2 10, 1 2 2, I 2 10.
அப்போ 5 பெருக்கல் 5 அப்போ 5 25%. ஸோ எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 25%. ஆப்ஷன் சி. ஓகேவா? கேள்வி எண் 365. ஓர் எண்ணின் 5இல் 4 பங்கு இருக்கும், அதன் 65% இடையே உள்ள வித்தியாசம் 21 எனில் அந்த எண். இதை 2 விதத்தில் போடலாம், மெத்தடாகவும் போடலாம், கீழே ஆப்ஷன் இருந்தும் போடலாம். இங்கே பாருங்கள், நான் ரெண்டுத்தையுமே உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு எண்ணோட 5இல் 4 பங்கு, அந்த எண் என்னன்னு தெரியாதுன்றதால 5இல் 4 பங்கு ஆஃப் எக்ஸ், 4/5 ஆஃப் எக்ஸ். அதே மாதிரி 65%, 65/100 இன்ட்டு எக்ஸ். இதனத்துக்கு வித்தியாசம்னா டிஃப்ரென்ஸ் மைனஸ். இதுதான் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 21. இங்கே பாருங்கள், 1 5 5 3 5 15, 13 5 65, 25 100. 20க்கு 5க்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 20. அப்போ 5 4ஆல் பெருக்குனா 20 வரும். ஸோ மேலேயும் 4ஆல் பெருக்கிறோம், நன்னாங்கு 16x மைனஸ் இங்கே என்ன இருக்குது 13x ஈக்குவல் டு 21. இங்கே பாருங்கள், 16xல் 13x போயிடுச்சுன்னா 3x/20 ஈக்குவல் டு 21. நமக்கு எக்ஸ் தான் தேவை. அப்போ 21, 3/20 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 20/3, 1 3 3, 7 3 21, 7 20 பெருக்கணுன்னா 7 2 14, 140. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 140. இது மெத்தடாக போடுறது. இல்லை இது ரொம்ப சுத்தாக இருக்குது சார், எக்ஸ் எல்லாம் வச்சு அதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரதா இருக்குது, ஆப்ஷன் வந்து சொல்லுங்கள் அப்படின்னா அதையும் நம்மளால் ஈஸியாக சொல்ல முடியும். எப்படி? நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே எடுத்துக்கிறேன், 140ன்றதை. இது எனக்கு இப்போ ஆன்சரானு தெரியாது, ஆனால் எப்படி போடலான்னு சொல்கிறேன் பாருங்கள். 5இல் 4 பங்கு 140ஓட 5இல் 4 பங்கு, அதாவது 4/5. 1 5 5, 2 5 10, 8 5 40. 28 4ஐயும் பெருக்கினேன்னா 8 4 32, மீதி 3, 2 8 3 11, 112. இதோட 65%, அதாவது 65/100 இன்ட்டு 140 இப்படி போடுறோம். 0 0 கேன்சல் ஆகிடும். இங்கே பாருங்கள், 2 5 10, 13 5 65, 1 2 2, 7 2 14, 13 இன்ட்டு 7 91. வித்தியாசம்னு கொடுத்ததால மைனஸ் பண்ணி பார்க்குறேன். 1 2 21 வருது. அவங்களும் 21 தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சப்போஸ் அது ஆப்ஷன் ஏவில் இல்லைனா அடுத்து பிஏ போட்டு பார்த்துருப்பேன், சிடின்னு ஒவ்வொன்றா போட்டு பார்த்துருப்போம். நம்ம புரியுதுங்களாமா? ஸோ இப்படியும் போடலாம். உங்களுக்கு எக்ஸெல்லாம் வச்சு போட கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவங்க சொன்னால் என்னென்ன விஷயம் சொல்லியிருக்காங்களோ அந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு ஆப்ஷனுக்கு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். நம்ம புரியுதுங்களா? ஸோ எந்த மெத்தடில் போட்டாலும் சரிதான். அடுத்ததாக பாருங்கள், இன்றைக்கான கேள்விகள். காலை எழுந்தவுடன் கணக்கு 74வது நாளுக்கான வினாக்கள். 366வது கேள்வி பாருங்கள். 15,625க்கு ஆண்டு வட்டி 8% வீதம் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி. இது நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கான லாஸ்ட் இயர் கொஷின்ஸ் 2023 கொஷின்ஸில் போடும்போது இதே கொஷின் அவங்க கேட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி ஈஸியாக போடுறது அப்படிங்கிறதையும் நம்ம அதில் சொல்லியிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும். அதுதான் 367. 100 டிகிரியின் மிகை நிரப்பு கோணம். மிகை நிரப்பு கோணம்னா என்னென்னா 6th நம்ம ஜாமெண்ட்ரி டாபிக் நடத்தும்போது அதில் சொல்லியிருக்கோம் நிரப்பு கோணம்னா என்ன, மிகை நிரப்பு கோணம்னா என்னன்ட்டு. அதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணுற முடியும். 368. ஒரு முக்கோணத்தின் கோணங்கள் 1:2:3 என்ற விதத்தில் இருப்பின் அவற்றின் கோண அளவுகள் முறையே. இதை நம்ம விகிதம் பற்றின பேசிக் தெரிஞ்சாலும் போடலாம், முக்கோணத்தோட கோண அளவுகளை கூட்டினா என்ன வரும்ன்றதை தெரிஞ்சாலும் இதையும் போட முடியும். அடுத்து 369. ரூபாய் 8000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இதுக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் ஃபார்முலா சொல்லியிருக்கோம், அந்த மாடலில் போடலாம். 6 ஆண்கள், அது ஆண்டுகள் கிடையாதுமா, 6 ஆண்கள், சரிங்களா? 6 ஆண்கள் ஒரு வேலையை நாளொன்றுக்கு 10 மணி நேரம் வேலை செய்து 24 நாட்களில் முடிப்பர் எனில் 9 ஆண்கள் நாளொன்றுக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்? இது டைம் அண்ட் ஒர்க்கில் நம்ம சொல்லியிருக்கோம். இல்லை நேர்மாறுபாடு எதிர் மாறுபாடில் இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த 5 கேள்விகளுக்கு என்ன சரியான விடை அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இதுக்கான ஆன்சர்ஸோடு நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.